மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூ இயர் வேற வருது. ஸோ ஃபேஸ்க்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு கிளம்பி உட்காந்துருக்கேன். த்ரெட்டிங்குமே பண்ணி நிறைய நாள் ஆச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போறேன். எங்கே போய் பண்ண போறேன், என்ன பண்ண போறேன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுவேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்குலாம் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வழியாக நம்ம பார்லர் ரீச் பண்ணிட்டோம். இப்போது போனதுமே அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது நியூ இயர் காம்போவில் தான் நான் பண்ணியிருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ஸில் டிஃப்ரெண்டான காம்போஸ்லாம் போடுவாங்க. ஹேர் ஸ்பா, ஃபேஷியல் எல்லாத்துக்குமே போடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெங்களூருக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டைம் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இன்றைக்கி பண்ண போகிற காம்போவில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டிங், கண்டிஷனிங், ஃபேஷியல், அதுக்கப்புறமா ஹேர் கட்டுமே வருது, பேக் நெக்குமே வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹேர் கட் எனக்கு வேண்டாம், ஸோ எனக்கு அதுக்கு பதிலாக ஸ்ப்ளிட்டன்ஸ் எடுத்து விட்ருங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ் எடுத்து விட்றலான்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ப்ளிட்டன்ஸ் தான் கட் பண்ண போகிறாங்க. என்னோடய ஹேரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ் தான் கட் பண்ண போகிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை பராமரித்த அளவு ஹேரை பராமரிக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே வரைக்குமே சரியான ஸ்ப்ளிட்டன்ஸு. அவங்களே செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. உனக்கு கிராப் கட் பண்ணால் தான் மொத்த ஸ்ப்ளிட்டன்ஸும் போகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இருந்ததுக்கு ரொம்பவுமே ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாமே போயிருந்துச்சு. அந்தளவுக்கு கட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஆனாலுமே கொஞ்சம் ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ்லலாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு. கீழேயுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கட்டும் பண்ணி விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் கட் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட காம்போவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா கண்டிஷ்னிங் தான் பண்ண போகிறாங்க. ஸோ நல்ல கண்டிஷ்னர் போட்டு சரியான மசாஜ் கொடுத்துருந்தாங்க. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஷியலுமே சரி, ஹேர் ஸ்பாக்குமே சரி, இவங்க சூப்பராக மசாஜ் பண்ணி வருவாங்க. நல்லா உங்களுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அந்தளவுக்கு அவங்க சூப்பராக மசாஜ் பண்ணி விடுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரில் சரியான டேண்ட்ரஃப். எனக்கு தண்ணினாலையா என்னன்னு கூட தெரில, பட் ஆனால் நல்ல டேண்ட்ரஃப் வந்துருந்துச்சு. ஸோ நல்லா அவங்க மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா ஹேர் ட்ரையர் போட்டு விட்டுருந்தாங்க. ஹேர் ட்ரையர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய லுக் இதுதான். அடுத்து நம்மளோட காம்போவில் ஃபேஷியல் தான். ஸோ ஃபேஷியலுக்குமே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க நம்ம ஃபேஷியல் பண்ணலாம். ஃபேஷியலுக்குமே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் இவங்க பார்த்திங்கன்னா ஃபேஷியலுமே சரி, ஹேர் ஸ்பாவுமே சரி, பேக் நெக் எல்லாத்துக்குமே சூப்பராக மசாஜ் பண்ணி விடுவாங்க. நல்ல ரிசல்ட்டுமே இருக்கும், நல்லா ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு அதை வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், இவங்களோட லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க பார்த்திங்கன்னா இப்போ பொங்கலுக்குமே ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. பொங்கலுக்குமே 3 டிஃப்ரெண்ட் காம்போஸ் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா அதையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஃபோட்டோஸுமே அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க. எனக்கு நோஸ் கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. எனக்கு நல்லா வலிச்சிச்சு. பிங்க் கலர்லேயுமே ரொம்பவுமே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்மளோட ஃபேவரட் பார்ட்டான ஃபேஸ் மசாஜ் தான். நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மசாஜ் பண்ணி விட்றாங்கன்னு. சூப்பர் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இதுக்காகவே நீங்கள் போகலாம், அங்கே போய் ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வீடியோவோ கொலாபரேஷனோ எதுவுமே கிடையாது. இது பர்சனலாக நான் போய் எனக்கு பிடிச்சது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு ஃபேஷியலுமே சரி, ஹேர் ஸ்பாவுமே சரி ரொம்பவே பிடிக்கும். இதோடு இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா மேக்கப் கிளாஸஸ்மே நடத்துகிறாங்க. மேக்கப் கிளாஸு, ஹேர் ஸ்டைலு, சாரீ ட்ராப்பிங் அந்த மாதிரி எல்லாமே நடத்துகிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் ஷூட்டுக்காக போயிருப்பேன். ஸோ அப்போ சாரீ ட்ராப்பிங் எல்லாமே இவங்க பண்ணி விட்டுருந்தாங்க. சாரீ ட்ராப்பிங்குமே இவங்க சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க.
ஃபேஷியல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டு நம்மளோட காம்போவில் த்ரெட்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ த்ரெட்டிங்குமே பண்ணுறதுக்கு தான் போயிருந்தோம். நான் வந்து த்ரெட்டிங் பண்ணியே ரொம்ப நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக அங்கே பண்ணது தான். அதுக்கப்புறமா இப்போ தான் த்ரெட்டிங்கே பண்ணுறேன். நிறைய ஹேர்ஸுமே வளர்ந்துருந்துச்சு. ஸோ அதுவுமே கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து சரியான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹாய், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவல் டைமே ஏதாச்சும் ஆஃபர் போடுவாங்க. என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் டைம்லேயுமே ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து நிறைய வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.